அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு ஹஜ்ஜு பெருநாள் எப்படி வந்துச்சு, குர்பானி கொடுப்பதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அரஃபா நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 80 வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க ரொம்ப அல்லாவிடம் ரொம்ப துவா கேட்குறாங்க. எனக்கு ஒரு குழந்தைய கூட அல்லா, எனக்கு வாரிசு கூட அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி 80 வயது தாண்டின பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த குழந்தைய ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப அழகா அன்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு நாள் திடீர்னு கனவு காண்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன கனவு காண்றாங்கன்னா, தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவது போல கனவு காண்றாங்க. அந்த கனவை நினச்சி அவங்க ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம இந்த கனவை நிறைவேற்றணுமா, நம்ம ஆசையாக இந்த பிள்ளைய வளர்த்துட்ருக்கோமே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்க மனைவிட்ட போய் இதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் அதன்படியே நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் உத்தரவு கொடுத்துட்றாங்க. அதை பற்றி தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த குழந்தை சொல்லுது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் தயங்காமல் நிறைவேற்றுங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். நான் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவன். நான் அல்லாஹ்விடமே திரும்ப போகிறேன். அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நீங்கள் என்னை தாராளமாக அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையும் சொல்லிடுது. அவங்க இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு சின்ன கவலை வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த சின்ன வருத்தம் கவலையோடு அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு மலையடி வாரத்தில் போய் அந்த குழந்தைய படுக்க வச்சு ஒரு கத்தியையும் கூடவே கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய வெட்டுறதுக்காக அந்த கத்தியை ஓங்கி அந்த புள்ள கழுத்தில் அப்படி வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பதிலாக அங்கே சொர்க்கத்துலேருந்து ஒரு ஆடை இறக்கிடுறான். அந்த ஆட்டு மேலே அந்த கத்தி பட்டுருது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னு பார்த்தீங்களா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தோழர். அல்லாஹ் அவரை அவருடைய மனதை பார்க்குறான். நமக்காக இவர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு அவரை அல்லாஹ் சோதித்து பார்க்குறான். அந்த சோதனையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்புறம் நம்ம அவர் எப்படி தான் இதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய குழந்தைய அறுத்து பலியிடுறப்ப அவருக்கு கவலை இருக்கத்தானே செய்யும். அவர் எப்படி அந்த கவலையாக இருந்திருப்பார் அப்படிங்கிறதுக்காக நம்ம உணரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நம்ம குர்பானி கொடுக்கும் ஒவ்வொருவரும் நம்ம குர்பானி கொடுக்க நியத்து வச்சதுலேருந்து நம்ம குர்பானி கொடுக்கும் வரைக்கும் நம்ம நகத்தை வெட்டக்கூடாது, முடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான். நம்ம ஆடுலாம் வளர்க்க வசதி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆடை வளர்த்து அதை தடவி கொடுத்து அதை பாசமாக வச்சுருந்து நம்ம குர்பானி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வசதி இல்லாதப்ப நம்ம யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம குர்பானி கொடுக்குறப்ப அந்த பக்கத்தில் இருந்து அல்லாஹ் உனக்காக இந்த குர்பானி கொடுக்குறேன், என்னுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியத்து வச்சு செய்யலாம். அல்லாஹ் எப்பேற்பட்ட சோதனை, அந்த சோதனையில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் நம்மலாம் இப்போ ஒரு சின்ன சின்ன சோதனை வந்தால் கூட அல்லாஹ் என்னை இப்படி சோதிச்சிட்டானே, அல்லாஹ் என்னை கைவிட்டானே, நான் இப்படிலாம் தொழுகிறேன், இப்படிலாம் வணங்குறேன், இருந்தாலும் எனக்கு சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம மனம் தளர்ந்து போயிடுறோம். அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம உறுதியாக நம்ம வணங்கணும்னா நம்மளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். இன்னும் ஒரு சோதனையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க அல்லாஹ்வை வணங்க சொல்லி சிலை வணக்கங்கள்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹை பற்றி சொல்லி அவங்க மக்களை இஸ்லாத்தில் இணைக்கிறாங்க.
இதை பார்த்து அந்த நாட்டு அரசன் வந்து இப்படியே விட்டால் மக்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிடுவாங்க, இவரை நம்ம வந்து சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அவன் வந்து மிரட்டுறான், நீ வந்து இதெல்லாம் கை விட்டுரு, இல்லைன்னா உன்னை வந்து நெருப்பில் போட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நான் இதை வந்து கைவிட மாட்டேன், நான் அல்லாஹ் பற்றி நான் எடுத்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அவன் பேச்சை கேட்கல அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான், அந்த நாட்டு அரசன் வந்து ஒரு பெரிய நெருப்பு குண்டை வந்து தயார்படுத்துகிறான். அதில் பயங்கரமான எரிக்கற்கள்லாம் போட்டு பயங்கரமான ஒரு நெருப்பு கிணறு அதை வந்து உருவாக்கி, இவர் அவன் சொன்னதை கேட்கலையா, அதனால் தன்னுடைய காவலாளிகிட்ட சொல்லி அவரை வந்து அந்த நெருப்பு குண்டத்தில் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இதை கை விட்ருங்க, அவன் இப்படி செய்ய போகிறான் அப்படின்ட்டு. பரவாயில்ல, என்னை படைச்ச என்னுடைய இறைவன் வந்து என்ன காப்பாற்றுவான், அவனுக்காக நான் இந்த பணியை விட மாட்டேன் அப்படின்னு மிக தைரியமாக சொல்கிறாங்க. அந்த நெருப்பு குண்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து போட்டுடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த நெருப்பில் போட்ட உடனே அந்த நெருப்பு அப்படியே குளிர்ச்சியாக மாறிடுது. அந்த நெருப்பு வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒன்றுமே செய்யலை. அவங்க அப்படியே அந்த நெருப்பு ஃபுல்லாக குளிர்ச்சியாகி அவரை வந்து பொசுக்கவே இல்லை. அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அந்த அரசன் நம்ரூதே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறான். அதுக்கு பிறகு அந்த நெருப்பை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. இது எவ்வளோ பெரிய சோதனை. இந்த சோதனையிலையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றுறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை வந்து தன்னுடைய தோழர்னு குறிப்பிட்டு சொல்கின்றார். அடுத்து நம்ம குர்பானி கொடுப்பதனால என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம குர்பானி கொடுத்தோம்னா அதனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்மளுக்கு நன்மை எழுதப்படும். அதனுடைய ஒவ்வொரு முடி ரோமங்களுக்கு நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்னும் நம்ம அந்த இறைச்சியை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு தான் எல்லாம் கொடுக்க சொல்கிறான். அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதனால இப்போ உள்ள விலைவாசிக்கு ஏழைகளால் இறைச்சியெல்லாம் வாங்கி சாப்பிடுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அந்த பெருநாள் அன்னைக்காவது அவங்க அந்த இறைச்சியை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்களும் வயிறார சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம உறவினர்களுக்கும் கொடுக்க சொல்கிறான். இப்போ நம்ம உறவினர்களுக்கெல்லாம் கொடுப்பதனால இன்னும் நம்மளுடைய உறவு வந்து இன்னும் மேலோங்குது, இன்னும் உறவு வந்து நெருக்கமாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை வச்சுருப்பான். அதனால் நம்ம அந்த நன்மையை நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அடுத்து அரஃபா நாள். அந்த அரஃபா நாளில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்க அனைவரும் வந்து அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவாங்க. அவங்க எல்லாரும் நோன்பு வைப்பாங்க. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை நோற்பதனால நமக்கு என்ன பெரிய நன்மைன்னா, நம்மளுடைய முன் ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்மளுடைய பின் ஒரு வருட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. இன்னும் அந்த நாளில் லொஹருக்கு பிறகு மகரிப் வரைக்கும் அந்த டயத்தில் நம்ம வந்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற திக்ரை நம்ம நிறையா ஓதலாம். இன்னும் நிறையா திக்ரு செய்யலாம், நிறைய செலவாத்து ஓதலாம். இந்த நாளில் நம்ம நிறைய துஆக்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இந்த குர்பானி கொடுத்து அரஃபா நோன்பு வச்சு அதோடைய நன்மையை நம்ம அடைவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.